ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பீட்ரூட் வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இட்லி தட்டை வச்சு சின்ன சின்ன ஒரு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான். அதை நாலாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வேகினா போதும். 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும் நமக்கு பீட்ரூட்டு. வேக வச்சா அந்த பச்சை வாசனை நமக்கு இருக்காது. அதனால் வேக வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஆறுனது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு வரமிளகா 2, இந்த பீட்ரூட் கட் பண்ணது, அப்புறம் சோம்பு, தேவையான உப்பு, அதை நல்ல நேவாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நேவாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் நைஸாக நட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த வடை பக்கத்துக்கு வந்துடும் நமக்கு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு வந்து வடைக்கு தேவையான அளவு சைஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் வந்து உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வடை போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதும் அந்த வடை மாரி தட்டி லைட்டாக தட்டி அப்படியே எண்ணெயை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கூட வச்சுக்கோங்க. போடும்போது கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வேகும் பீட்ரூட்டு. இப்போ 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அந்த சொடசொடப்புங்கிறது அடங்கினதும் நம்ம வந்து வடையை எடுத்துடலாம். பாருங்க, 2 சைடு நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ காரம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து வடையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான பீட்ரூட் வடை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.